வெல்கம் டு ஒரு சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நடப்பு கல்வி ஆண்டில் 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல் மாதம் நடத்தப்பட இருக்கு. இந்த பொதுத் தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்களை தயார்படுத்தும் விதமாக டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இப்போ அதுக்காட்டி பார்த்தீங்கன்னா மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை அந்த செகண்ட் டிவிஷன் டெஸ்ட்டுக்கான டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க 10th, 11th, 12th. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டோட டைம் டேபிள் இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் டைம் டேபிள் வந்துருச்சுன்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஸ் யூஷுவல் தான் சென்னை டிஸ்ட்ரிக்டோட டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. எப்போவுமே சென்னை டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் டேபிள் சீக்கிரம் கொடுத்துருவாங்க. 12th செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் டைம் டேபிள் 2023-24. ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் செஷன் தான் வைக்கிறாங்க. 1:30 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ 29/1/2024 மண்டே லாங்குவேஜ், 30/1/2024 இங்கிலீஷ், பிப்ரவரி 1 ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லு, பிப்ரவரி 3 சாட்டர்டே கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி, 5 பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோகெமிஸ்ட்ரி, அட்வான்ஸ் லாங்குவேஜ் தமிழ், ஹோம் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், நர்சிங், வொகேஷனல், பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். அடுத்து பிப்ரவரி 7 பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபாலஜி, நியூட்ரிஷன், டெக்னாலஜி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சயின்ஸ். 9/2/2024 பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்டோட சிஓவோட சிக்னேச்சரும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 11th டைம் டேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ 29 11th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாமு, 30 இங்கிலீஷு, 1 கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அடுத்து 3 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லு, 5 பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ், 7 கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி, 9 மேத்தமெட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபாலஜி. ஸோ இது பொறுத்த வரைக்கும் 11th, 12th இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா 10th டைம் டேபிளும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் டிவிஷன் டைம் டேபிள் 2023-24 பிப்ரவரி 1 தேர்ஸ்டே தமிழ் எக்ஸாம் நடக்கும். 3 சாட்டர்டே ஆப்ஷனல் லாங்குவேஜ், பிப்ரவரி 5 இங்கிலீஷு, 7 மேத்தமெட்டிக்ஸு, 9 சயின்ஸு, 12 சோஷியல் சயின்ஸு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மாவட்ட முதன்மை கல்வியோட சிக்னேச்சர் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் ஃபர்ஸ்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பனிங்க்கு அப்புறம் செகண்ட் டிவிஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மெயினாக 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் இன்க்ளூடிங் ஆஃப் இயர்லி இந்த கொஷின் பேங்க்லாம் கலெக்ட் பண்ணி நல்லா படிங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட தேர்வுக்குழு தான் எக்ஸாமினேஷனுக்கான கொஷின் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பர்லாம் கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், ஆஃப் இயர்லி இதெல்லாம் கலெக்ட் பண்ணி படிங்க. ஏன்னா இது எல்லாமே ஃபுல் போர்ஷன். பப்ளிக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் போர்ஷன் தான். ஸோ அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நிறையா டிஸ்ட்ரிக்டோட ரிவிஷன் டெஸ்ட் ரிலேட்டடாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். தேங்க்யூ.